சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைந்ததால் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மொத்த விற்பனையில் 50 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 60 முதல் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். வரத்து குறைந்ததால் தக்காளியின் விலை கிலோ ஒன்றுக்கு 60 முதல் 70 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வட மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் தக்காளியின் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். இப்ப தக்காளியின் வரத்து குறைவாக இருக்கிறதுனால விலை அதிகரித்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். வரத்து குறைவின் காரணமாக கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை என்பது கிடுகிடுகென உயர்ந்து 1 கிலோ மொத்த விற்பனையை பொறுத்தவரைக்குமே 50 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்படுகிறது. அதாவது தக்காளியை பொறுத்தவரைக்குமே உணவில் மிகப்பெரிய அத்தியாவசிய பொருளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தக்காளியோட வரத்து என்பது இருக்கும். அப்படி வரத்து இருக்கக்கூடிய இயல்பான நாட்கள்ல கோயம்பேடு சந்தைக்கு 40 முதல் 45 லாரிகள் என்பது தக்காளிக்கென்றே வரும். ஆனால் தற்பொழுது இந்த ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக தக்காளி விளைச்சல் என்பது சற்று பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய வண்டிகளின் எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது. வழக்கமாக 40 முதல் 45 வண்டிகள் வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 33 வாகனங்களில் மட்டுமே தக்காளி என்பது வந்திருப்பதன் காரணமாக தக்காளியின் விலை என்பது உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 1 கிலோ தக்காளி என்பது 40 10 ரூபாய் உயர்ந்து 50 ரூபாய்க்கு, அதாவது மொத்த விற்பனையில 50 ரூபாய்க்கு என்பது விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல தக்காளியோட ரகம், அது முதல் குவாலிட்டி, 2வது ரகம், 3வது ரகம் என இது தனித்தனியாக இந்த விற்பனை செய்யப்படக்கூடிய சூழ்நிலை 1 கிலோ முதல் ரகத்தை பொறுத்தவரைக்குமே 50 ரூபாய்க்கு மொத்த விற்பனை என்பது விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல கோயம்பேடை தவிர்த்து மற்ற பகுதியில், சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் 1 கிலோ தக்காளி என்பது 60 முதல் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது என்று வியாபாரிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தக்காளியின் விலை என்பது உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மழை நின்று மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை மீண்டும் விளைச்சல் என்பது அதிகமாக காணப்பட்டு தக்காளி விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தற்பொழுது தக்காளியின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணமாக இல்லத்தரசிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.